ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்க ஃபேவரட் சார் சுரேஷ் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம மே 22ஆம் தேதி பத்தி தான் பேச போறோம். கணித வரலாற்றிலேயே இது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஏன் கெஸ் பண்ண முடியுதா? வாங்க உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். 1903, 1974, 1991, அப்புறம் 2010. இது வெவ்வேறு வருஷங்கள், வெவ்வேறு நாடுகள்ல நடந்த விஷயங்கள். ஆனா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரே ஒரு மேஜிக் தேதி மே 22. இன்னைக்கு நம்ம அலசல் ஒரு துப்பறியும் கதை மாதிரி இருக்க போகுது. இந்த மாபெரும் அறிஞர்கள் எப்படி நம்ம உலகத்தையே மாத்துனாங்கன்னு ஒன்னொன்னா தேடி பார்ப்போம். முதல்ல உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. நடுக்கடல்ல போற கப்பல், இல்லனா மேகங்களுக்கு நடுவுல பறக்கிற ஃப்ளைட், ரோட்ல போற மாதிரி எந்த மைல்களும் இல்லாம எப்படி கரெக்டா வழி கண்டுபிடிச்சு போகுது? நம்ம போன்ல யூஸ் பண்ற மேப்ஸ் எப்பவுமே எப்படி அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வழிகாட்டுது? எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு விடை 1903ஆம் வருஷம் மே 22ஆம் தேதி பிறந்த ஈவ்ஸ் ரோகார்ட் அப்படிங்கிற நம்ம முதல் ஜீனியஸ் கிட்ட இருந்து கிடைக்குது. இவர் கண்டுபிடிச்சது தான் ரேடியோ பீக்கன். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத ரேடியோ சிக்னல்களை காத்துல பரவ விட்டு விமானங்கள், கப்பல்கள் கரெக்டா எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரு சூப்பர் டெக்னாலஜி. சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு நீங்க உங்க ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ற ஒவ்வொரு ஜிபிஎஸ் ஆப்புக்கும் நேவிகேஷனுக்கும் இவர் தான் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டார். அதான் இதை நான் எப்பவும் சொல்றதுண்டு. உலகத்துக்கே வழிகாட்டுற கண்ணுக்கு தெரியாத சிக்னல்கள். வெறும் மேக்ஸை வச்சுக்கிட்டு வானத்துல கண்ணுக்கு தெரியாத பாதைகளை அவர் எப்படி உருவாக்கினார்னு நினைக்கும் போதே புல்லரிக்குதுல. சரி, இப்போ அதே மே 22 தேதியில கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி 1974க்கு ஜம்ப் பண்ணுவோம். நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த பிரில்லியன்ட் மைண்ட் இவங்க தான். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. இப்போ ஃபேக்டரிஸ்ல வேலை செய்யற பெரிய பெரிய ரோபோக்கள், அப்படி இல்லைன்னா தானாகவே ஓடுற செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், எந்த மனுஷனும் ஆப்ரேட் பண்ணாம அது பாட்டுக்கு எப்படி தானா கரெக்டா வேலை செய்யுது? அதுக்கு எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியுது? இதுக்கு காரணமானவங்க இர்ம்கார்ட் ஃப்ளூக்லோட்ஸ். இவங்க இறந்தது சரியா 1974ஆம் வருஷம் இதே மே 22ஆம் தேதி தான். இவங்க டிஸ்கண்டினியூஸ் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு மேத்தமேட்டிக்கல் சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. பேர் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு பெரிய மிஷின்ல ஏதோ தப்பு நடக்குதுன்னா ரொம்ப சுலபமான பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அந்த மிஷின் தானாகவே தப்ப சரி செஞ்சுக்கிற ஒரு மேக்ஸ் ஃபார்முலா இது. இன்னைக்கு நாம பார்க்குற ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் எல்லாமே இவங்க சொல்லிக் கொடுத்த இந்த அடிப்படையில தான் ஓடிட்டு இருக்கு. எவ்வளோ காம்ப்ளெக்ஸான பெரிய மிஷினா இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேக்ஸ் போதும். இந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு உலகத்தையே ஆட்டோமேட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம டைம்லைன்ல அடுத்த டாட்டுக்கு ஸ்பீடா போயிடலாம். வருஷம் 1991, ஆனா அதே மே 22. நம்ம கிட்ட இப்போ செம்ம ஸ்பீடான கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த மைக்ரோசிப்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பழைய காலத்து சயின்டிஸ்ட் எப்படி மலைக்க வைக்கிற மாதிரி இருக்கிற பெரிய பெரிய கணக்குகளை போட்டிருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு வழியை காட்டினவர் ஏர்லி கம்ப்யூட்டிங் மேக்ஸோட தந்தை டெரிக் ஹென்றி லெமர். இவரும் மே 22, 1991ல தான் மறைந்தார். இவரும் இவரோட மனைவியும் சேர்ந்து ஃபேக்டர் ஸ்டென்சில்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. அதாவது நிஜமான பிசிக்கல் அட்டைகள்ல சின்ன சின்னதா ஓட்டைகள் போட்டு அது மூலமா பிரைம் நம்பர்ஸ், பகா எண்களை கண்டுபிடிக்கிற டெக்னிக் இது. இன்னைக்கு நம்ம மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் மூதாதியர் இந்த அட்டை பெட்டி மேக்ஸ் தான். நிஜமாவே இது ஒரு மேஜிக் மாதிரி இல்லையா? அட்டையில போட்ட ஓட்டைகள் மூலயமா ஒளிஞ்சிருக்கிற எண்களை கண்டுபிடிச்சது அந்த பேப்பர் ஓட்டைகள் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையவே ரூல் பண்ற டிஜிட்டல் சாஃப்ட்வேரா மாறி இருக்கு. இப்போ நம்ம டைம்லைன்ல கடைசி ஜம்ப் அடிக்க போறோம். வருஷம் 2010. ஒரு சின்ன ட்விஸ்ட். நம்ம ஜாலியா விளையாடுற கேம்ஸ், சால்வ் பண்ற பசில்கள், செஸ் போர்ட்ல பண்ற மூவ்மெண்ட்ஸ், இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சீக்ரெட் கோடு ஒளிஞ்சிருக்கு. அது எல்லாமே வெறும் மேக்ஸ் தான்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இத உலகத்துக்கே ரொம்ப அழகா நிரூபிச்சவர் லெஜெண்டரி மேத்தமெட்டிஷியன் மார்ட்டின் கார்ட்னர். இவரும் இறந்தது மே 22, 2010ல தான். மேக்ஸ ஒரு போரிங்கான சப்ஜெக்டா பார்க்காம அதை ஒரு ஜாலியான கேம் மாதிரி மாத்தின மாஸ்டர் இவர்தான். ஒரு சதுரத்தை எவ்வளவு குறைவான குறுங்கோண முக்கோணங்களா பிரிக்க முடியும்னு கண்டுபிடிச்சார். ஒரு செஸ் போர்ட்ல புள்ளிகளை இணைக்கிற ரொம்ப குட்டியான நெட்வொர்க்ஸ் எப்படி வரையுதுன்னு மேப் போட்டு காட்டினார். சுருக்கமா சொல்லணும்னா, வடிவங்கள், கேம்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் ரொம்ப அழகான நம்பர் ரூல்ஸ் இருக்குன்னு நமக்கு புரிய வச்சார். அவர் சொன்ன ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, கணிதத்துக்கு இந்த உலகத்தை தாண்டிய ஒரு விசித்திரமான அழகு இருக்கு. ஒரு கேம் விளையாடும் போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதோ அதே சந்தோஷம் ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதும் கிடைக்கும். கண்டிப்பா நான் அதை ஒத்துக்குவேன். இப்போ மறுபடியும் இந்த டைம்லைனை பாருங்க. 1903, 74, 91, 2010. இத்தனை வேற வேற அறிஞர்கள், வேற வேற டெக்னாலஜி, ஆனா எல்லாத்தையும் முடிச்சு போடுற ஒரு சிங்கிள் டேட் இந்த மே 22 தான். ரேடியோ சிக்னலோ, ஆட்டோமேட்டிக் மிஷினோ,
கம்ப்யூட்டர் கோடிங்கோ இல்ல செஸ் போர்ட் கேமோ. வெளியே பார்க்கறப்போ உலகத்துல நடக்கிற விஷயங்கள்லாம் ஏதோ சம்பந்தமே இல்லாத குழப்பங்கள் மாதிரி தெரியும். ஆனா இந்த அறிஞர்கள் எல்லாரும் அந்த குழப்பங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஒரு மேத்தமேட்டிக்கல் பேட்டர்னை தேடினாங்க. இந்த குழப்பத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த பேட்டர்ன் என்ன? இதுதான் அவங்க கேட்ட கேள்வி. அவங்க அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சதால தான் இன்னைக்கு நம்ம கையில இந்த மாடர்ன் உலகம் இருக்கு. நீங்களும் உங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல என்ன பேட்டர்ன் இருக்குன்னு தேட ஆரம்பிங்க. அடுத்த அலசல்ல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.